தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். ஜிஎஸ்டியில் சீர்திருத்தம் செய்தது இந்தியாவின் கூட்டாட்சிக்கு பெரும் பின்னடைவு என்று கேரளாவைச் சேர்ந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் தாமஸ் ஐசக் விமர்சித்துள்ளார். அடுத்த தலைமுறைகளுக்கான ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் என்ற பெயரில் ஜிஎஸ்டி வரி விகிதத்தில் மத்திய அரசு மாற்றங்களை கொண்டு வந்தது. அதன்படி 5, 12, 18, 28% என்று 4 பிரிவுகளாக இருந்த ஜிஎஸ்டி வரி விகிதங்களை 5 மற்றும் 18% என 2 பிரிவுகளாக மத்திய அரசு குறைத்தது. தேங்காய் எண்ணெயில் தொடங்கி விலை உயர்ந்த கார்கள் வரை பல்வேறு பொருட்களின் ஜிஎஸ்டி வரி குறைக்கப்பட்டது. மத்திய அரசின் இந்த முடிவுக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் மக்களும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். ஆனால் ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விமர்சித்துள்ளது. இதுகுறித்து அந்த கட்சியின் மூத்த தலைவர் தாமஸ் ஐசக் கூறுகையில், இந்தியாவின் கூட்டாட்சிக்கும் மக்களின் நலன் சார்ந்த அரசை நடத்துவதற்கும் ஜிஎஸ்டி சீர்திருத்தம் ஒரு பின்னடைவு. 2017ஆம் ஆண்டு சராசரி ஜிஎஸ்டி விகிதம் 15.3% இருந்தது. இப்போது 9.8% குறைக்கப்பட்டுள்ளது. மக்களின் நலனை விட கார்ப்பரேட்களுக்கு லாபம் ஈட்டி தருவதையே பாஜக அரசு முக்கியமாக கருதுகிறது என்று தெரிவித்துள்ளார்.